மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ரஷ்யாவுடைய தேர்தல் முடிவுகள் வந்துவிட்டது. கடந்த 3 நாட்களாக நடந்த தேர்தல் முடிவுகளில் புட்டின் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறார். அதாவது ரஷ்யாவின் புரட்சி தலைவர் என கருதப்படும் புட்டின் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்து இன்னைக்கு டிக்ளேர் பண்ணியிருக்காரு. இது ஏற்கனவே நம்ம 2 நாட்களுக்கு முன்பே இதை போட்டிருந்தோம். அது குறிப்பாக புட்டின் தான் வெற்றி பெறுவார் அப்படின்றத தாண்டி எத்தனை சதவிகித வாக்குகளை பெறுவார் அப்படின்றதை நம்ம சொல்லியிருந்தோம். 85%லிருந்து 90% வாக்குகளை புட்டின் பெறுவார். அதாவது வெற்றினா சும்மா அந்த பிஜேபி வெற்றி மாதிரி 38 வாங்கணும் 41 வாங்கணும்னா அது எதிர்கட்சிகள் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் புட்டின் 85% மேலே வாங்குவார் நம்ம சொல்லியிருக்கோம். அதை மட்டும் பார்த்துருங்க. அந்த ஆதாரத்துக்காக நான் போடுறேன். அதுக்கப்புறம் அடுத்து பார்ப்போம். இந்த முறையும் அதிபராக அசைக்க முடியாத ஒரு அதிபராக தேர்வு செய்யப்படுவார். கம்யூனிஸ்ட் கட்சி 1%லேருந்து ஒரு 3% வாக்கு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் 2 கட்சிகள் போட்டி போடுது. ஆனால் புட்டின் சுயேட்சையாக, அவர் கட்சியெலாம் கிடையாது, சுயேட்சையாக அதிபராக போட்டி போட்டு கொண்டிருக்கிறார் இவ்வளோ நாளாக. மீதி கட்சிகள்னு ஒரு 3 கட்சி இருக்குல்ல, கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட மீதி 2 கட்சி இருக்குது. இதெல்லாம் 0.5%, 1.25% வாங்கும். அதை நீங்கள் திங்கக்கிழமை பேப்பரில் வரும்போது பார்த்துங்க யார் எவ்வளோ வாங்கினாங்கன்னு. நிச்சயமாக புட்டின் நம்மளுடைய கணிப்புப்படி ரொம்ப சரிஞ்சு குறைந்தபட்சம்னா கூட 85% வாக்குகளை வாங்குவார். அதிகபட்சமாக 95% வரைக்கும் வாக்குகளை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் திங்கக்கிழமை பேப்பரில் வந்தால் செவ்வாய்க்கிழமை பார்த்து தெரிஞ்சுங்க. புட்டின் தான் மீண்டும் அதிபர் ஆவார். அவர் தான் ஜெயிப்பார். பார்த்தீங்களா, இப்போ நம்ம 2 நாட்களுக்கு முன்பே, அது 3 நாட்களுக்கு முன்பு தேர்தலுக்கு முன்பே ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. ஆனால் 2 நாட்களுக்கு முன்பு நம்ம போட்டிருக்கோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புத்தினுக்கு உள்ள ஆதரவு அங்கே துளி கூட குறையவில்லை. சில பேர் கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க புத்தின் ஒரு கட்சி சார்பில். அது கட்சி இல்லை, கூட்டணி. புத்தின் தனி நபராகத்தான் அதிபர் தேர்தலில் போட்டிகிட்டு இருக்கிறாரு. இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தனக்கு பிறகு இளைஞர்களை இறக்கி விட்டுருக்காரு. அவர் கூட பார்த்தீங்கன்னா தேர்தல் வெற்றிக்கு பிறகு அந்த வீடியோ நான் போடுறேன் பாருங்கள். அதாவது சும்மா இப்போ புத்தினுக்கு 70 வயசு ஆகுது அப்படின்னு வச்சுங்களேன். கூட இருக்க தலைவர்லாம் 65, 70, 75 இப்படி இருப்பாங்களா? அப்படி இல்லை. எல்லாமே 20 வயசு, 25 வயது, 18 வயது உள்ள மாணவர்களையும் இளைஞர்களையும் வைத்து தான் அடுத்து ரஷ்யாவை பெருசாக கொண்டு போக போகிறான்றதுக்கு உதாரணமாக என்னென்னா, அவர் வெற்றி அறிவிப்பை என்ன பண்ணியிருக்காருன்னா இளைஞர்களை கூட்டி நிறுத்தியிருக்காரு. எல்லாமே அதாவது எப்படின்னா 20, 25, 22, 21 இப்படி உள்ள ரஷ்யாவில் உள்ள மிகப்பெரிய அறிவுஜீவிகளாக, இளம் அறிவுஜீவிகளாக அடையாளம் காணப்பட்ட நபர்களை தான் அவர் கூட வச்சுருக்காரு அப்படின்றது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும். இந்த வீடியோ போடுற பாருங்க. Как не хотел нас запугать. இந்த வெற்றியை அறிவிக்கும் போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர்களை வைத்து தான் அந்த அறிவிக்கிறாரு. அறிவித்தவொடனே ஒரு முக்கியமான செய்தியை பதிவு செய்கிறாரு. அது என்னன்னு பார்த்துருங்க. அது ரஷ்யனில் இருக்கும். நான் உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்கிறேன். And never will. Что касается господина Навального. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கு. 5வது முறையாக என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். 5வது முறையாக நான் அதிபராக, அதாவது ஜனாதிபதியாக, ரஷ்யாவோட ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் வாக்களித்து என்னை தேர்வு செய்திருக்கிறீர்கள். ரஷ்யா இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். வேர்ல்டில் ரஷ்யா தான் நம்பர் 1 வருவதற்கான அனைத்து விஷயங்களையும் நான் செய்வேன். இந்த மக்கள் மேலும் வளமாக வாழ்வதற்கான எல்லா இதையும் செய்வேன். சர்வதேச பாலிடிக்ஸை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தீய சக்திகளை அழிப்பதற்கு நாம் முடிவு செய்திருக்கிறோம். அதை அழித்த தீர்மானம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன எதிர்க்கட்சியே இல்லையா, 87% வாக்குகளை வாங்கியிருக்காரு அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 85லேருந்து 90% வாக்கு வாங்குவார் அப்படின்னு. அங்கே உள்ள விஷயங்களை கணித்து தான் நம்ம சொல்லியிருந்தோம். அது நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட. அப்போ மீதி 13% 3 கட்சிகளுக்கு, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி 1, மீதி 2 கட்சிகள், இந்த கட்சிகளுக்கு சேர்ந்து 2 கட்சிகள் 4% வாக்குகள் தான் வாங்கியிருக்கு. இன்னொரு கட்சி 3 வாங்கியிருக்கு. ஸோ அப்போ எதிர்கட்சிகளே இல்லையா, எதிர்கட்சிகளுக்கு எப்படி ஒரு 30% ஓட்டு கூட போட மாட்டாங்களா, 25% கூட ஓட்டு போட மாட்டாங்களா அப்படின்னா, அங்கே எதிர்கட்சிகளே இல்லை. ஏன்னா நீ
நீண்ட காலமாக ஆட்சி செய்த கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே வந்து இல்லாமல் போயிடுச்சு. எப்போ ரஷ்யா உடஞ்சதோ அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. அவர்களால் ஒரு இடங்கள் கூட, அதாவது நாடாளுமன்றத்தில் ஒரு சில இடங்கள், இடங்களை தவிர வேறு இடங்களில் வெற்றி பெற முடியாத ஒரு நிலை. அது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கட்சியை வந்து மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். ஏன்னா நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 50 வருடங்களாக அவர்கள் ஆளுகையில் கீழ் தான் இருந்தாங்க மக்கள். ஆனால் வந்து எப்போ ஃபெரோஸ்திரேக்கா எழுதப்பட்டதோ, எப்போது அந்த நாடு துண்டு துண்டாக சிதறியதோ, உக்ரைன் தனியாக, கஜகிஸ்தான் தனியாக, உஸ்பெஸ்கிஸ்தான் தனியாக, இப்படின்னு வந்து பெலாரஸ் தனியான்னு பிரிஞ்சதுக்கப்புறம் ரஷ்யாவில் ஒரே புரட்சி தலைவனாக இருக்கக்கூடியவர் புத்தின். ஏன்னா அவர் தான் அந்த நாட்டை வழிநடத்தி, அதாவது ரஷ்யாவை பொறுத்தளவுக்கு இந்தியா மாதிரி கிடையாது. இந்தியாவில் நம்ம ஸ்டேட் வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுவோம், மக்களுக்கான பாலிடிக்ஸ் இங்கே நடக்கும், இந்த அரசியல், ஜாதி, மதம் இப்படி தான் போயிட்டுருக்கும். ஆனால் ரஷ்யாவை பொறுத்தளவுக்கு இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸில் தான் ரஷ்யா வந்து பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டி வரும். இல்லைன்னா அவர்கள் நாட்டை அழித்து விடுவார்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து அமெரிக்கா உட்பட G7 நாடுகள் எல்லாமே அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த நேரமும் வல்லூர் பறக்கிற மாதிரி தான். அவர்களை அழிக்கவில்லை என்றால் ரஷ்யாவே இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருப்பதனால சர்வதேச பாலிடிக்ஸில் தான் அவர்கள் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ரஷ்யா நம்பர் 1 வந்தால் மட்டும்தான் ரஷ்யாவால் வாழ முடியும், இல்லை ரஷ்யா பவர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் ரஷ்யாவில் தொடர்ந்து அவர்கள் மக்களை வாழ வைக்க முடியும், இல்லைன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் அப்படின்றது அவர்களுக்கு தெரியும். ஏன்னா சர்வதேச பாலிடிக்ஸ் தான் அங்கே நம்பர் 1 ப்ரியாரிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க உள்ளூர் பாலிடிக்ஸ் இதெல்லாம். அதனால் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாவல்னின்னு ஒரு ஆளை இறக்கி விட்டாங்க. அமெரிக்கா வந்து என்ன பண்ணான்னா உளவாளியாக இறக்கி விட்டு புத்தினுக்கு எதிராக பல பொய் பிரச்சாரங்களை பண்ணாலும் அது எடுபடலை. கடைசியில் எலெக்ஷனுக்கு 10 நாளைக்கு முன்னாடி போட்டு தள்ளிட்டாங்க. ஜெயிலில் வச்சே அந்த நாவல்னி இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவிச்சிருச்சு. ஏன்னா நாவல்னிக்கு தான் கொஞ்சம் கூட்டம் வர மாதிரி இருந்துச்சு, அமெரிக்கா பேக்கப் பண்ணுச்சு. நம்ம அமெரிக்கா பேக்கப் பண்ணுச்சுன்னு தப்பாலாம் சொல்லலை. அவர் நாவல்னி இறந்ததுக்கப்புறம் அவருடைய மனைவியும் அவருடைய தாயாரும் சந்தித்த முதல் ஆள் யார் அப்படின்னா பைடன். ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சேர்ந்தவன், சாதாரண துண்டு துக்கடா கட்சி மாதிரி இருந்த ஒருத்தரை அவரோட ஃபேமிலியை கூப்பிட்டு அமெரிக்க அதிபர் உடனே சந்திக்கிறான்னா அப்போ வந்து இதில் என்ன உள்குத்து இருக்குன்றது முன்னாடி புத்தின் சொல்லிக்கிட்டு இருந்தது. அவர் இறப்புக்கு அப்புறம், நாவல்னி இறப்புக்கு அப்புறம் அது வந்து தெளிவாயிருச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா அமெரிக்கா உள்குத்து இருக்குது, அமெரிக்காவோட கைக்கூலி தான் அந்த நாவல்னி அப்படின்றது. நாவல்னி இறந்ததுக்கப்புறம் எப்போ பைடன் உடனே கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு நிவாரண உதவி தராங்க. ரஷ்யாவில் ஒரு கட்சி வச்சுருக்கானா, அவன் செத்துட்டானா, அவன் குடும்பத்துக்கு யார் நிவாரண நிதி கொடுப்பா? அந்த நாட்டோடைய அதிபர் கொடுக்கணும், இல்லை அந்த நாட்டோடைய அமைப்புகள் கொடுக்கணும். ஆனால் அமெரிக்க அதிபர் கொடுக்குறாங்க. அப்போ என்னன்னா, அப்போ இவர்களோட உள்குத்து, இவர்களான ஆள் தான் நாவல்னியை செட்டப் பண்ணி புத்தினை கவிழ்த்துவதற்காகவும் மக்களை ஹியூமன் கேட்டல்ஸ், ரஷ்யாவில் உள்ள ஹியூமன் கேட்டல்ஸை ஏமாற்றி ஓட்டு வாங்கி புத்தினை கவுத்தணுன்ற அமெரிக்காவோட முயற்சி தவிடுபடியாகி தோல்வி அடைந்து கேவலமான நிலைமைக்கு போயிடுச்சு. இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ரஷ்யா வந்து எலெக்ஷனில் இன்றைக்கி வெற்றி டிக்ளேர் பண்ணிட்டாரா? நேற்று நைட்டே புத்தின் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, பேலஸ்டிக் மிசைல், அதாவது ஃப்ளைட்டில் இருந்து ஏவக்கூடிய பேலஸ்டிக் மிசைல் ஏற்கனவே ட்ரையல் பார்த்தார் போன மாதம். அவரே அந்த வார் ஃப்ளைட்டில் போய் அந்த பேலஸ்டிக் மிசைலை ஏவி சக்ஸஸ் பண்ணி காட்டினாரா? இதை முதல்ல விட போகிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா பேஸுக்கு விட்டார். அமெரிக்கா பேஸை நேற்று இரவு தாக்கி விட்டார்கள். அப்போ வந்து அமெரிக்கா ஆடி போயிருக்கு. ஏன்னா பேலஸ்டிக் மிசைல் தாக்குதல் அடுத்து வந்து இஸ்ரேல் மேலே நடந்தால் இஸ்ரேலால் அதை தடுக்க முடியாது, இஸ்ரேல் நாசமாக போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு சமிக்கையும் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை எப்போ ஜெயிக்கிறதுக்கு முதல் நாள் நைட்டே கொடுத்துட்டாரு. எனவே இப்போ திருப்பி புத்தினோட ஆட்டம் மிக வீரியமாக ஆரம்பிக்கும். 5வது முறையாக புத்தின் ஜெயித்திருக்கிறார். இன்னும் அமெரிக்கா ஆடி போயிருக்கு. அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுதுன்னு 2-3 நாட்களில் புத்தின் வந்து அதிபயங்கரமான அறிக்கைகளோடு வெளியே வருவார், பயங்கரமான செயல் திட்டங்களோடு வெளியே வருவார்னு எதிர்பார்க்கப்படுது. எனவே அதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.